அசோக் ப்ரோ, சொல்லுங்க ஆனந்த். ஒரு டவுட்டு. கேளுங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் படித்தா ஸ்கோப் இருக்காங்க? நல்ல கேள்வி. பட் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்கீங்களே, அந்த கம்ப்யூட்டரில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருக்கீங்க? என்ன ஓஎஸ் போட்டிருக்கீங்க? விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் ப்ரோ. சரிங்க. உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, பெரும்பான்மையானவங்க அவங்களோட கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதை மைக்ரோசாஃப்ட் வழி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் சேல்ஸ் ஃபோர்ஸும். இன்னைக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் கடந்த 12 வருஷமா வேர்ல்டு நம்பர் 1 சிஆர்எம்மா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் சிஆர்எம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 21.7% இருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, நம்பர் 3 சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா? இல்லை நம்பர் 2 யாருன்னு பார்த்தா மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க. அது 5.7% இருக்கு. இந்த நம்பர் 2ல உள்ளவங்க நம்பர் 1 பொசிஷன் வரணும் அப்படின்னா அடுத்த 15-20 வருஷத்துக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே இருக்கணும். மைக்ரோசாஃப்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் போட்ட லாஸ்ட் ஒரு 2 டிகேட் போட்ட எஃபர்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு மைக்ரோசாஃப்ட் மேலே வரும். இது ரெண்டும் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும் போது சேல்ஸ் ஃபோர்ஸை நம்பி தாராளம் நம்மளோட டைம் அண்ட் மணியை இன்வெஸ்ட் பண்ணி படிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு லோ கோடிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் இன்னைக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஈஸியாக சேல்ஸ் ஃபோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படிப்பட்ட சேல்ஸ் ஃபோர்ஸை ஈஸியாக படிக்கவும் செய்யலாம், ஈஸியாக ஒர்க் பண்ணவும் செய்யலாம். இட் ஹேஸ் அ பெட்டர் ஸ்கோப். சேல்ஸ் ஃபோர்ஸை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஜஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அங்கே கான்டாக்ட் செஷனுக்கு உங்களோட என்கொயரியை சப்மிட் பண்ணுங்க. நம்மளோட டீம் உங்களுக்கு ஒரு 1-to-1 கால் பண்ணி சேல்ஸ் ஃபோர்ஸை பற்றின கம்ப்ளீட் கெரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க.